ரெண்டாவது ஆர்சிபி தான் இதுல முக்கியமான குற்றவாளி. இவங்க வந்து ட்வீட் போட்டவன ரசிகர்கள் பல லட்சம் பேர் வந்து அந்த மைதானத்தை நோக்கி திரள ஆரம்பிச்சிட்டாங்க. 25,000 to 35,000 பேர் வருவாங்கன்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. அங்க வந்தது வந்து 2 லட்சம் 3 லட்சம் பேர் வரைக்கும் வந்திருக்காங்க. அந்த மைதானத்தை சுத்தி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து யாருமே உள்ள போகவும் முடியல, வெளியில வர முடியல. அவ்வளவு டிராபிக். காயமடைஞ்சவர்களை வந்து கொண்டுட்டு கூட போக முடியல, காயமடைஞ்சவர்கள் உடனடியாக தூக்கி கொண்டு போக முடியல, அவ்வளவு டிராபிக். அதே மாதிரி செல்போன் அவ்வளவு பேர் குமியும் போது செல்போன் நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ இப்படி கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்புலன்ஸ் கூட இல்லாங்க. காயமடைந்தவர்கள் காவல்துறை வாகனத்தில் ஏற்றி கொண்டு போயிருக்கிறாங்க. நான் மக்கள்கிட்ட வந்து கேட்கறது என்னன்னா, ஒரு படத்துல வந்து கவுண்டமணி சொல்லுவாரு, ஏன்னா நாயை திங்க சோறு இருக்கா உனக்கு, கிரிக்கெட் ஸ்கோர் கேட்குதான்னு கேட்பாரு. இங்க வந்து திங்கிறதுக்கே சோறு இல்லை, இவ்வளவு கஷ்டம் இருக்கு இந்த நாட்டில், எவ்வளவு எல்லாத்துக்குமே வேலை கிடைச்சிச்சா? எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு 10,000 15,000 வேலை செஞ்சுக்கிட்டு ரேப்பிடோ ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில நீங்க வந்து ஒரு IPL போட்டிக்காக வேண்டி நான் இவ்வளவு பேர் வந்து கூடியிருக்கா அப்படின்னு சொன்னா இது யாரு நம்ம தப்பு சொல்றது சொல்லுங்க? கோலிக்கு தெரியாதா அங்க நம்ம வர்றோம்னு தெரிஞ்சா இத்தனை லட்சம் மக்கள் கூடுவாங்கன்னு சொல்லி விராட் கோலிக்கு தெரியாதா? இல்ல மற்ற பிளேயர்ஸுக்கு தெரியாதா? ஒரு அஜித் ஏன் வந்து எந்த ப்ரோக்ராமுக்கு வர்றதில்லை? இந்த மாதிரி ஏதாவது ஆகும்னு சொல்லி தான் அவர் எதுக்கு வர்றதில்லை. சினிமா நடிகர்களை வணங்கக்கூடிய அந்த முறை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒழிஞ்சு இன்றைக்கு கிரிக்கெட் பிளேயர்களை வணங்கக்கூடிய முறையை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய சின்னம் கிரிக்கெட் அப்படிங்கிறது. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிகள் வந்து அவங்களுக்குள்ள டீம் வச்சிருப்பாங்க. அதற்கு பிறகு வந்து யார் இந்தியாவில் விளையாடுறா அப்படின்னு சொல்லி கேட்டா பெரும் பெரும் பணக்காரர்கள் குறுநில மன்னர்களுடைய விளையாட்டாக இது இருந்துச்சு. BCCI அப்படிங்கிறது நம்ம இந்திய நாட்டினுடைய அணின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். BCCI அணி வந்து ஜெயிப்பதை வந்து நம்ம இந்தியா ஜெயிச்சதை கொண்டாடிட்டு இருக்கிறோம். பட் அதற்கு பின்னாடி உள்ளது எல்லாமே கார்பரேட் பிசினஸ் தான். அது வந்து ஒரு தனியார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் BCCI அப்படிங்கிறது. அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்துக்கு கூட இந்திய அரசாங்கம் வரி விலக்கு கொடுக்காங்க, அவங்களுக்கு இன்கம் டேக்ஸே கிடையாது. ஓகே சார், இப்போ இந்த கிரிக்கெட்னால அதிகமா சம்பாதிக்கிறதுங்கிறது யாரு? கிரிக்கெட்னால சம்பாதிப்பது வந்து BCCI அமைப்பு தான். BCCIயோட 2023 வருமானம் மட்டுமே 15,000 கோடி ரூபாய் மீடியா ரைட்ஸ். அதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளுக்கு வந்து கிட்டத்தட்ட 48,000 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ வருஷத்துக்கு தோராயமாக 10,000 கோடி ரூபாய் BCCI வந்து மீடியா ரைட்ஸுக்கு மட்டுமே வந்து வாங்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க. நம்ம இங்கே கிரிக்கெட் பார்க்குறோம் பாருங்க, வீட்டில் உட்காந்து பார்க்குறோம்னா இருந்தாலும் சரி, அதே போல் வந்து ஸ்டேடியத்தில் போய் பார்க்குறோம்னா எல்லாருமே நுகர்வோர். யாருக்கு நுகர்வோர்? யார் சம்பாதிக்கிறான்னு சொன்னா இந்த BCCI அமைப்பு தான் சம்பாதிக்குது. BCCI அமைப்புக்கு வந்து மீடியா ரைட்ஸ்க்கு 50,000 கோடி ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னா யார் கொடுக்குறா? ரிலையன்ஸ் கொடுக்குறாங்க. ரிலையன்ஸ் தான் இப்போ ஜியோ தான் இப்போ எல்லாத்தையும் குத்தகைக்கு எடுத்துட்டாங்க இந்த ரைட்ஸை ஃபுல்லா. அவங்க 50,000 கோடி ரூபாய் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க எவ்வளவு சம்பாதிப்பாங்க? கிரிக்கெட்டுமே மகாராஜா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அரசர்களுக்கான விளையாட்டு, அரசர்கள் வந்து அணிகளை வச்சு அரசர்கள் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. பாட்டியாலா ராஜா இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு ஸ்பான்சர் டீமுக்கு, அவர் ஸ்பான்சர் பண்ணி ஒரு டீம் உருவாக்கி இன்னொரு ராஜா இன்னொரு டீம் இது பண்ணுவார், 2 பேர் மோத வருது. அதாவது சண்டை போடுறதுக்கு முதல்ல கிரிக்கெட்ல வந்து மோத வருது. இன்றைக்கு அதான் அப்படி மறுபடி IPL மாறி இருக்கு. சார் இப்போ ஓப்பனாகவே கேட்குறேன், டு பி ஃப்ராங்க், அதாவது என்னன்னா இந்த ஒரு சமூகம் குறிப்பாக இப்போ பிராமணர்களுக்கான விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட முடியுது. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்க? இது வரைக்கும் இந்தியாவுடைய டீம்ல 400 பிளேயர்ஸ் வந்து இருந்திருக்கிறாங்க இது வரைக்கும் இந்திய கிரிக்கெட் அணியில், சர்வதேச அணியில், சரிங்களா? அப்படி 400 பிளேயர் இருக்கும்போது அதில் வந்து தலித்துகள் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 5 பேர்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். வெறும் 5 பேர் தான் தலித்துகள் வந்து இந்த 400 பேர் கிரிக்கெட் பிளேயராக இருக்கிறாங்க. அதில் ஃபேமஸானவர் தான் வினோத் காம்ப்ளி, நம்ம சச்சின் டெண்டுல்கருடைய ஃப்ரெண்டு. Q7 நேயர்களுக்கு வணக்கம். நான் RJ பரணி. RCB அணியினுடைய இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் இப்பேற்பட்ட ஒரு உயிரிழப்பு, கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக சொல்லப்படுற ஒரு விஷயத்தில் இதனுடைய பின்னணி என்னவா இருக்கும், யார் பொறுப்பேற்றுக்கிறது, இது மாதிரியான பல விஷயங்கள் தான் இந்த தொகுப்பில் நாம் பேச போகிறோம். ஊடகவியலாளர் முகமது இஸ்மாயில் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார்.
வணக்கம் பரணி. இப்போ இந்த ஆர்சிபி கொண்டாட்டத்துல பெங்களூர்ல என்ன நடந்தது சார்? சுருக்கமா அதை பத்தி சொல்லுங்களேன். ஆர்சிபி 18 வருஷத்துக்கு பிறகு கப்பை வந்து அடிச்சிருக்கிறாங்க. இங்க வந்து முதல் தவறு என்ன நடந்திருக்குன்னா, அரசாங்கம் சைடுல சில தவறுகள் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இவங்க வந்து என்ன துணை முதலமைச்சர் போய் என்ன செய்யறாரு, அந்த டீமை போய் ரிசீவ் பண்றாரு. அந்த டீம் வந்து என்ன செய்யறாங்க, தனி விமானத்துல அந்த பிளேயர்ஸ்லாம் வராங்க, அவங்கள போய் ரிசீவ் பண்ணி என்ன செய்யற கூட்டிட்டு வர்றாரு. சட்டமன்றத்துக்கு போறாங்க. சட்டமன்றத்துல வந்து போட்டோ ஷூட்லாம் நடக்குது. முதலமைச்சர் இருக்கிறாரு. அதற்கு பிறகு என்ன செய்யறாங்க, திறந்த வாகனத்துல வந்து பேரணியாக சென்றதாக சொல்லப்படுது. அதனைத் தொடர்ந்து அந்த உள்ள இண்டோர் கேம் வந்து அந்த இண்டோர் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது வெளியில இருந்தவங்க வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, உள்ள போக முயற்சிச்சிருக்கிறாங்க. அப்படி முயற்சிக்கும் போது தான் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு 11 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. பலருக்கும் வந்து எலும்பு முறிவு, போன் லெக்கில் கால் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. சில பேர்த்துக்கு ஸ்கல்லில் வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. மிக கடுமையான நெரிசலில் சிக்கியிருக்கிறாங்க. இதில் எத்தனை பேர் இன்னும் வந்து இது இப்போ உயிர் பிழைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்குது. முதல் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, அந்த உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல், அதே போல் வந்து அவர்களை பிரிந்து வாழக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்குமே நம்ம வந்து முதல் கட்டமாக இரங்கலை வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம். சார், இப்போ இது வந்து ஒரு பிரைவேட் கார்பரேட் கம்பெனியோட ஒரு டீம். இது எப்படி அரசு விழாவா முதலமைச்சர் எப்படி இதில் இன்வால்வ் ஆனாரு? இது எந்த வகையில பொருந்தும்? இதை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றிலிருந்து நாம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி பண்ணா தான் இது வந்து என்னங்கிறது ஜனங்களுக்கு வந்து புரியும். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சினிமா நடிகர்களை வணங்கக்கூடிய அந்த முறை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒழிஞ்சு இன்றைக்கு கிரிக்கெட் பிளேயர்களை வணங்கக்கூடிய முறையை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். நம்ம பார்க்க முடியும். உலக அளவுல வந்து சினிமாங்கிறது கொஞ்சம் மங்க தொடங்கி இருக்குது. ஹாலிவுட்டே கொஞ்சம் வந்து திணறிட்டு இருக்கு அப்படிங்கிறது கேள்விப்படுறோம். அதே போல இந்திய சினிமா துறையும் வந்து தொடர்ந்து கொஞ்சம் சரிவுகளை சந்திச்சு கொண்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா புது ட்ரெண்ட் வந்திருக்கு. அது குறிப்பாக இந்தியாவில் வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸை வந்து ஒரு கடவுளுக்கு இணையாக அவங்கள வந்து நிலைநிறுத்தி அவங்கள வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை. இது என்னன்னா, ஒரு அழகா ஒரு ஸ்கிரிப்டடான ஒரு ப்ரோக்ராமா இதை நம்ம பார்க்க முடியுது. இது வந்து ஒரு பெரிய கார்பரேட் பிஸ்னஸ். அந்த கார்பரேட் பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரியான சூழல்களை இங்கே வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதற்கு தகுந்தாற்போல் சூழல்களும் வந்து இங்கே உருவாகி இருக்கு. முதல்ல இந்த கிரிக்கெட் அதோடைய வரலாற்றுலேருந்து நம்ம இதை வந்து சுருக்கமாக பார்க்கலாம். கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும், பிரிட்டனில் இங்கிலாந்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விளையாட்டு. அப்படி பழக்கத்தில் இருந்து ஒரு விளையாட்டுங்க நம்ம கேள்விப்படுறோம். இந்த விளையாட்டு வந்து முதல்ல வந்து எப்படி இந்தியாவுக்குள்ளே வருது அப்படிங்கும் போது, இந்த காலனி ஆதிக்கத்தின் வாயிலாக ஆங்கிலேயர்கள் எங்கெல்லாம் ஆட்சி செஞ்சாங்களோ அங்கெல்லாம் வந்து இங்கே கிரிக்கெட் இருக்குது. உலகத்தில் இப்போ வந்து மொத்தத்துக்கே 10 நாடுகள்லாம் கிரிக்கெட் இருக்குது. சரிங்களா? பெரும்பாலான நாடுகளில் கிரிக்கெட் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி எங்கெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்டுடைய வரலாற்று இந்த அதிகாரிகளுக்கான விளையாட்டு இது வந்து ஒரு கார்பரேட் ஏகாதிபத்திய சக்தியினுடைய ஒரு அடையாளம். கிரிக்கெட்டை வந்து நமக்கான ஆட்டம் கிடையாது. குறிப்பாக ஏழை எளிய மக்கள் வாழ்வில் கிரிக்கெட் கிடையாது. முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இதனால நம்ம இருந்துக்கிறோம். இது இவ்வளவு நாள் தலைமுறை வந்து என்னன்னா, இந்த மாதிரி இதற்கு பிறகு கொஞ்சமாவது வந்து புரிஞ்சுக்கணும். இந்த மக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கான சாதாரண சம்பவத்தில் யாருக்கும் தொடர் விளையாட்டை முன்னாடி பார்ப்போம். இது வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து அவங்களுடைய பொழுதுபோக்காக அவங்க வந்து அதிகாரிகள் வந்து அவங்களுக்குள்ள டீம் விளையாண்டு கொண்டு இருக்கு. ஸ்ரீலங்கால அதை வந்து எவாலுவேஷன் ஸ்போர்ட்ஸ் தான் கிரிக்கெட் டீம். இது வந்து முதல் கிரிக்கெட் கிளப் இவங்களுக்குள்ள விளையாண்டுல வந்து இந்தியால முதல் முறையாக கிரிக்கெட் கிளப் ஆரம்பிக்கப்பட்டது வந்து கொல்கத்தால 1700களில் ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் கிளப். இங்கிலாந்துல வந்து ஹம்பிள்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் கிளப் அப்படிங்கிறது உருவாக்குறாங்க. ரெண்டாவது எங்க உருவாக்குறாங்கன்னா, நம்ம மேற்கு வங்காளத்துல கல்கத்தால. ரெண்டாவது, மூன்றாவது தான் லண்டன்லயே வந்து உருவாக்குறாங்க. அப்ப அந்த அளவிற்கு இந்தியாவில் வந்து கிரிக்கெட் எப்போ இவ்வளவு முன்கூட்டியே வருது. ஏன் வருது அப்படின்னா, ஆங்கிலேயர்களுடைய விளையாட்டு அது. அங்க ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் அந்த கிரிக்கெட் விளையாட முடியும். ஆங்கிலேயர்களுடைய அந்த கடற்படை, அதே போல மாலுமிகள், இவங்கெல்லாம் ஒவ்வொரு அணியணியா இருந்தாங்க. அவங்க கிரிக்கெட் கிளப்புகள் ஆரம்பிச்சாங்க. ஒரு பெரிய லேண்டை பிடிச்சாங்க. அங்கே ஒரு பெரிய மைதானத்தை வந்து கிரியேட் பண்ணாங்க. அவங்களுக்குள்ள அந்த ஸ்போர்ட்ஸை விளையாண்டுட்டாங்க. கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி படிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா இந்தியா ஃபர்ஸ்ட் மேட்ச் இருந்தீங்கன்னா, நீங்கள் சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். ஸ்ரீலங்காவுக்கு இந்தியாவுக்கு எப்படி மேட்ச் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, 2 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிகளுக்கு இடையிலான போட்டியாக இப்படி உலகம் முழுக்க மொத்தத்துக்கே உலகத்தில் 10 நாடுகள் தான் இப்போதுமே கிரிக்கெட் இருக்குது. 10 to 15 நாடுகளில் தான் கிரிக்கெட் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்குது. அதில் வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டானது வந்து நம்ம சவுத் ஏஷியன் நாடுகளில் தான். அதுவும் குறிப்பாக நம்ம இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், இதுதான் கிரிக்கெட்டினுடைய ஒரு பெரிய ஹப்பு. மற்ற இடங்களில் கிரிக்கெட்டுக்கு இவ்வளவு வரவேற்பு கிடையாது. அப்ப இது முதல்ல வந்து ஒரு ஏகாதிபத்திய சக்திகளினுடைய ஒரு விளையாட்டு. சரிங்களா? அவங்க தான் விளையாண்டாங்க. அதற்கு பிறகு வந்து யார் இந்தியாவில் விளையாடுறா அப்படின்னு சொல்லி கேட்டா, பெரும் பணக்காரர்கள், குறுநில மன்னர்களுடைய விளையாட்டாக இது இருந்துச்சு. ரஞ்சி டிராஃபின்னு சொல்றோம். அவர் வந்து ரஞ்சித் சிங் அப்படிங்கிறவர் வந்து அப்போது இருந்த ஒரு மன்னர்.
சரிங்களா. அவர் ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ஆகி அவர் என்ன செய்யறாரு, கிரிக்கெட் விளையாடுறாரு இந்தியாவுக்காக. அப்ப பிரிட்டிஷ் இந்தியாவுக்காக போய் விளையாடும் போது அவர் நினைவார்த்து இந்த ரஞ்சி கோப்பை நம்ம வந்து வச்சிருக்கிறோம். அப்ப அதற்கு ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர்கள், அதற்கு பிறகு வந்து பெரிய ஜமீன்தார்கள் அவங்களுடைய போட்டியாக இருந்துச்சு. நீங்க நம்ம சென்னையில வந்து சிதம்பரம் கிரிக்கெட் ஸ்டேடியம் சொல்றாங்க. சிதம்பரம்ங்கிறவர் யாருன்னா இப்போது இருக்கக்கூடிய இந்த ப. சிதம்பரம் இருக்கார்ல, அவருடைய தாத்தா. அவங்க வந்து யாருன்னா செட்டிநாடு மன்ன அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க. சரிங்களா. அவங்க தான் வந்து அவங்க வந்து கிரிக்கெட்ல ஆர்வமா இருக்க போய் அவர் வந்து கிரிக்கெட் விளையாடி கிரிக்கெட் அந்த போர்டில் வந்து ஒரு மெம்பரா இருக்கிறாரு. அதனை விட்டு என்ன செய்யறாங்கன்னா 1980 இந்த ஸ்டேடியம் வந்து கட்டுறாங்க. அப்போ வந்து என்னன்னு சொன்னா அப்போ ஒரு பெரிய மன்னர்களினுடைய விளையாட்டாக இருக்கு. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமூக அந்தஸ்துல வந்து உயர் சமூகத்தினுடைய விளையாட்டாக அது மாறுது. ஏன்னா அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு வரும்போது யாரெல்லாம் வந்து பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்ல படிக்கிறாங்களோ அவங்களுக்கான அது ஒரு விளையாட்டா இருக்கு. அப்ப நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் பிராமணர்கள் ஒரு பெரிய அவங்க ஆரம்பத்திலேருந்தே முகலாய ஆட்சியிலேருந்து அவங்க கல்வி கற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆங்கிலேய ஆட்சியில் கல்வி கற்கிறாங்க அப்படிங்கிற போய் அவங்க வந்து அதிகமான நபர்கள் அந்த கிரிக்கெட் டீமுக்குள்ளேயும் அந்த நிர்வாகத்துக்குள்ளேயும் போனதை நம்ம பார்க்க முடியுது. இப்படியாக அந்த கிரிக்கெட் அப்படிங்கிற விளையாட்டே வந்து நம்ம சாதாரண ஏழை எளிய மக்களுக்கான ஒரு விளையாட்டு இல்லை. ஆனா இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் தான் அதனுடைய நுகர்வோராக இன்றைக்கு வந்து மாறி இருக்கிறாங்க. இந்த செட்டிநாடு அந்த அவங்க குடும்பம் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் எவ்வளோ டாமினேட் பண்ணுதுன்னு பாருங்க. இந்த பிசிசிஐ நம்ம சொல்றோம்ல, இந்த பிசிசிஐ வந்து இன்றைக்கு வந்து மும்பையில் தலைமையிடம் வந்து மும்பையில் இருக்கு. பட் அது ஆரம்பிக்கப்பட்டது நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ அமைப்பை. அது வந்து பார்த்தீங்கன்னா சேரிட்டபிள் ட்ரஸ்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது ட்ரஸ்ட், அது ஒரு பிரைவேட் ட்ரஸ்ட். பிசிசிஐ அப்படிங்கிறது நம்ம இந்திய நாட்டினுடைய அணின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். டீம் இந்தியா அப்படின்னு சொல்றோம். அது இந்திய பிசிசிஐ அணி வந்து ஜெயிப்பதை வந்து நம்ம இந்தியா ஜெயிச்சதை கொண்டாடிட்டு இருக்கிறோம். பட் அதற்கு பின்னாடி உள்ளது எல்லாமே கார்பரேட் பிசினஸ் தான். அது வந்து ஒரு தனியார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பிசிசிஐ அப்படிங்கிறது. அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்துக்கு கூட இந்திய அரசாங்கம் வரி விலை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இன்கம் டேக்ஸே கிடையாது. இன்னைக்கு நம்ம போய் ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கினா நமக்கு இன்கம் டேக்ஸ் கொடுக்குறாங்க. மாசத்துக்கு 50,000 கூட டாக்ஸ் கட்டி. ஆனா அவர்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் கிடையாது. புரியுங்களா. அப்போ வந்து என்னன்னா இது வந்து ஏழை எளிய மக்களுக்கும் இதற்கும் இந்த விளையாட்டுக்கும் சம்மந்தமே இல்லாம தான் நீண்ட காலமாக இருக்கு. அதற்கு பிறகுதான் இப்போதான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா அதை வந்து சாதாரண மக்களும் வந்து அதை அதனுடைய பார்வையாளர்களாக மாற்றி அதில் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணி அதில் வந்து இப்போ என்ன செய்கிறாங்க, இந்த கார்பரேட் நிறுவனங்கள் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. எனவே இது நீங்கள் சொன்னது மாதிரி அது ஆர்சிபி மட்டும் கிடையாது, பிசிசிஐ ஒரு தனியார் அமைப்பு தான். அவங்களுடைய ஒரு அமைப்பு தான் ஐபிஎல். அது அவங்க ஐபிஎல்னுடைய அந்த அணிகள் தான் இந்த ஆர்சிபி. இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஓகே சார், இப்போ இப்பேற்பட்ட ஒரு துயர சம்பவம் அசம்பாவிதம் நடந்திருக்கு. இதுக்கு வந்து யாரு பொறுப்பெடுத்துக்கிறது, அரசா இல்ல அந்த கிரிக்கெட் வாரியத்துல அந்த குறிப்பிட்ட ஒரு அணியா? இதற்கு வந்து எல்லோருக்குமே பொறுப்பு இருக்கு. இதுல வந்து அரசாங்கத்திற்கும் பொறுப்பு இருக்கு, அந்த ஆர்சிபி அணிக்கும் பொறுப்பு இருக்கு, அங்க வந்து கிரிக்கெட் வீரர்களுக்கும் பொறுப்பு இருக்கு, அதே போல வந்து பொடுபோக்குத்தனமாக வந்த ரசிகர்களுக்கும் பொறுப்பு இருக்கு. புரியுங்களா. இது இந்த 4 பேத்துக்குமே பொறுப்பு இருக்கு. முதல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த அரசாங்கம் வந்து கொஞ்சமாவது வந்து அவங்க அலாட்டா இருந்திருக்கணும். ஒரு அரசாங்கம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க அலாட்டா இருந்திருக்கணும். அவங்க அலாட்டா இல்லை. ரெண்டாவது ஆர்சிபி தான் இதுல முக்கியமான குற்றவாளி. அதை வந்து யாரும் பெருசா பேசுற மாதிரி தெரியல. ஏன்னா ஆர்சிபி தான் வந்து இந்த மாதிரி ஒரு ரேலி நடக்க போகுது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத முதல்ல அவங்க ட்விட்டர்ல வந்து போடுறாங்க. அரசாங்கத்துக்கு போலீஸ் வந்து தெளிவா சொல்றாங்க, எங்களுக்கு வந்து மதியம் வரைக்கும், ஈவினிங் இந்த சம்பவம் நடக்குது, மதியம் வரைக்கும் இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுங்கிறது எங்களுக்கு தெரியாது. அதற்கு பிறகுதான் என்ன செய்யறாங்க, திடீர்னு தகவல் வருது போலீஸ் அதிகாரிகளுக்கு, அங்க போய் பந்தோபஸ்துக்கு போங்க, ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடக்குன்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் தான் வராங்க. வந்தவங்களுக்கே என்ன அங்கே நடக்குன்னே தெரியல, என்ன ப்ரோக்ராம், யார் வர்றா, எதுவுமே தெரியல. ஏதோ கிரிக்கெட் ப்ரோக்ராமு ஜெயிச்சிட்டாங்க போல இருக்கு, கொண்டாடுறாங்க, பெரிய க்ரௌடு வந்துருச்சு. அங்கே அவங்க நினைச்சது வந்து 35,000 பேர் வருவாங்க, 25,000 to 35,000 பேர் வருவாங்கன்னு சொல்லி நினைச்சிருக்கிறாங்க. அங்கே வந்தது வந்து 2 லட்சம் 3 லட்சம் பேர் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. அப்ப அவ்வளவு பெரிய க்ரௌடை வந்து அவங்க யாருனாலும் எந்த போலீஸ்னாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. முன்கூட்டியே அவங்களுக்கு வந்து ஒரு வாரம் ட்ரைன் கொடுத்தாதான் அவங்க வந்து போக்குவரத்து ஒழுங்குபடுத்துறதுல இருந்து எல்லா விஷயத்தையும் அவங்க பர்ஃபெக்டா பண்ணியிருக்க முடியும். கண்டிப்பா. ஆனா ஈவினிங் 5 மணிக்கு ப்ரோக்ராம் சொன்னா இவங்களுக்கு மத்தியானம் 2 மணிக்கு சொன்னா எந்த போலீஸ்னாலும் என்ன செய்ய முடியும்? போலீஸை வந்து குற்றம் சாட்டுறதுல வந்து நியாயமே கிடையாது. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் கூட இல்லைங்க. இவ்வளவு பெரிய க்ரௌடு வர்ற இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் கூட கிடையாது. காயமடைந்தவர்கள் காவல்துறை வாகனத்தில் ஏற்றி கொண்டு போயிருக்கிறாங்க. இதுல என்னன்னு எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. என்ன பெரிய விஷயம்னா, இவங்க வந்து ட்வீட் போட்டவன ரசிகர்கள் பல லட்சம் பேர் வந்து அங்க அந்த மைதானத்தை நோக்கி திரள ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டோ ஓட்டுநர்கள் கூட என்ன செய்யறாங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து அந்த கிரவுண்ட்ல இருந்து 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே டிராப் பண்ணிடுறாங்க. உள்ள போக முடியாது, உள்ள போனா மாட்டிடும்னு சொல்லிட்டு
அந்த கிரவுண்ட்ல இருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி டிராப் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிடறாங்க. அந்த மைதானத்தை சுத்தி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து யாருமே உள்ள போகவும் முடியல, வெளியில வர முடியல, அவ்வளவு டிராபிக். இப்ப காயமடைஞ்சவர்களை வந்து கொண்டுட்டு கூட போக முடியல, காயமடைஞ்சவர்கள் உடனடியாக தூக்கி கொண்டு போக முடியல, அவ்வளவு டிராபிக். அதே மாதிரி செல்போன் அவ்வளவு பேர் குமியும் போது செல்போன் நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகும்? அப்ப இப்படி கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். இப்ப இவ்வளவு பெரிய அங்க சம்பவங்கள் அங்க வந்து நடந்திருக்கு. நிறைய பலியானவர்களை நம்ம பார்க்கும்போது அதாவது மைனர்ஸ் தான் நிறைய பேர் பலியாக இருக்கிறாங்க. 18 வயதிற்கும் குறைவானவர்கள், சிறுவர்கள், சிறுமிகள், இது மாதிரி ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க. இன்னும் முழுமையான தகவல் வரல. இன்னும் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்கிறதே வரல. இதுக்கப்புறம் தான் வரும். ஏன்னா அது பெரிய இஷ்யூ ஆனது. தகவலின்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல உடுமலைப்பேட்டையை சேர்ந்த ஒரு பள்ளி தாளாளனுடைய மகள் வந்து ஒரு ஐடி ஊழியர் வந்து பலியா இருக்காரு நம்ம கேள்விப்படுறோம். இன்னும் உண்மையான தகவல்கள் இதுக்கு பிறகுதான் வரும். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க 2 ஆர்சிபிக்கு இது முக்கியமான பங்கு இருக்கு. அவங்க யாரு இந்த நிகழ்ச்சி, ஒரு தனியார் நிறுவனம், டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே இந்த இண்டோர்ல தான் பண்ணியிருக்கிறாங்க. இண்டோர்ல வந்து சவுண்டு சிஸ்டம் அந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் தான் அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்த க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ணுவதற்கான எந்த முயற்சியும் அவங்க பண்ணவே இல்லை. என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, கேட் நம்பர் 3 அப்படின்னு சொல்றாங்க, அங்கதான் உள்ள அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. அதுல வந்து பாஸ் உள்ளவங்களுக்கு மட்டும் உள்ள அலோவ். அப்ப நீங்க வந்து பாஸ் கொடுத்து அவங்களை உள்ள அலோவ் பண்ற அளவுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணவங்க எவ்வளவு கூட்டம் வரும், பாஸ் இல்லாதவங்களுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட், எதுவுமே அவங்க யோசிக்கல. அப்ப ஒரு முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைங்கிறது எதுவுமே இல்லை. ஒரு துளி கூட அவங்க, அதாவது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் செய்யல. அவங்க வந்து இப்படி ஒரு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ப்ரோக்ராம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா அவங்க முன்கூட்டியே காவல்துறைக்கு கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். இவ்வளவு இது இவங்க காவல்துறையில வாங்கவும் கிடையாது, இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்கல. காவல்துறை சொல்றாங்கன்னா பர்மிஷனே வாங்கலங்கிறாங்க. இண்டோர் ப்ரோக்ராம் அப்படிங்கறதுனால எங்கள்கிட்ட வெளியில வந்து ரேலி நடத்துவதற்கோ அல்லது ஒரு இவ்வளவு பெரிய கேதரிங் வருவோம் எந்த தகவலும் எங்களுக்கு சொல்லல அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்றாங்க. இப்ப வந்து இவங்களுக்கு பொறுப்பு. அடுத்ததாக அந்த பிளேயர்ஸ் வந்து ஒரு கோலி வந்து வராரு அப்படின்னா, கோலிக்கு தெரியாதா அங்க நம்ம வர்றோம்னு தெரிஞ்சா இத்தனை லட்சம் மக்கள் கூடுவாங்கன்னு சொல்லி விராட் கோலிக்கு தெரியாதா, இல்ல மற்ற பிளேயர்ஸுக்கு தெரியாதா? அவங்களுக்கும் அதுல பொறுப்பு இருக்கு. அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒரு டீம் ஏற்பாடு பண்றாங்க அப்படிங்கும் போது அவங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு பொறுப்பு. அஜித் ஏன் வந்து எந்த ப்ரோக்ராமுக்கு வர்றதில்லை? இந்த மாதிரி ஏதாவது ஆகும்னு சொல்லி தான் அவர் எதுக்கு வர்றதில்லை. அதுல உண்மையா நம்ம நல்லதுதான். ஏன்னா அந்த மாதிரி பிளேயர்ஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய பிரபலங்கள்லாம் வந்து வரும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். இப்ப விஜய் ஏன் வீட்டை விட்டு வெளியே, நிறைய பேர் முட்டாள்தனமா கேட்கறான், விஜய் வரமாட்டேங்கிறாரு, வீட்டை விட்டு வரமாட்டேங்கிறாருன்னா வந்தா இப்படிதான் ஆகும். ஏன்னா மக்களுக்கு வந்து மக்களுக்கு ஆர்வ கோளாறு இருக்கு, மக்கள் மெச்சூரா இல்ல, புரியுதுங்களா? மக்கள் மீது தவறு இருக்கு. பட் அதனால என்ன செய்யணும், இந்த மாதிரி பிரபலங்கள் அவங்களுக்கும் அதுல பங்கு இருக்கு. அப்ப எல்லாத்துக்குமே அந்த ரோல் இருக்குங்கிறத நம்ம இப்போ இந்த கிரிக்கெட்னால அதிகமா சம்பாதிக்கிறதுங்கிறது யாருன்னு? கிரிக்கெட்னால சம்பாதிப்பது வந்து பிசிசிஐ அமைப்பு தான். இந்த பிசிசிஐ அமைப்பு அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கிரிக்கெட் எப்படி வந்து உயர்தட்டு அந்த வகுப்பினருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும், அதே போல பிசிசிஐ அமைப்பும் அந்த உயர்தட்டினருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அந்த அமைப்பு தான் இந்த கிரிக்கெட்டை பயன்படுத்தி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. பிசிசிஐயோட 2023 வருமானம் மட்டுமே 15,000 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துல மட்டும். இவங்க பிசிசிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து விளம்பரம் வந்து கொடுக்குறாங்கல்ல, டிவி சேனல்ஸ் வந்து இது கொடுக்குறாங்கல்ல, பப்ளிக்ஸ் ரைட்ஸ் கொடுக்குறாங்க, மீடியா ரைட்ஸ். அதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளுக்கு வந்து கிட்டத்தட்ட 48,000 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ வருஷத்துக்கு தோராயமாக 10,000 கோடி ரூபாய் பிசிசிஐ வந்து மீடியா ரைட்ஸுக்கு மட்டுமே வந்து வாங்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க. இது இல்லாம பிற வருமானங்கள் அவங்களுக்கு இருக்கு. அப்ப இந்த பிசிசிங்கிற அமைப்பு வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த மக்களினுடைய அந்த கிரிக்கெட் மோகம் இருக்குல்ல, அதை வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணி அதை நல்லா பயன்படுத்தி, நம்ம இங்க கிரிக்கெட் பாக்குறோம் பாருங்க, வீட்டுல உட்காந்து பாக்குறோம்னா இருந்தாலும் சரி, அதே போல வந்து ஸ்டேடியத்துல போய் பாக்குறோம்னா எல்லாருமே நுகர்வோர். யாருக்கு நுகர்வோர், யார் சம்பாதிக்கிறான்னு சொன்னா இந்த பிசிசி அமைப்பு தான் சம்பாதிக்குது. இதற்கு அடுத்தபடியாக பிசிசி அமைப்புக்கு வந்து மீடியா ரைட்ஸ்க்கு 50,000 கோடி ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னா யார் கொடுக்குறா? ரிலையன்ஸ் கொடுக்குறாங்க. ரிலையன்ஸ் தான் இப்ப ஜியோ தான் இப்ப எல்லாத்தையும் குத்தகைக்கு எடுத்துட்டாங்க அந்த ரைட்ஸை ஃபுல்லா. அவங்க 50,000 கோடி ரூபாய் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க எவ்வளவு சம்பாதிப்பாங்க? டிவி விளம்பரங்கள் மூலமா அவங்க எவ்வளவு சம்பாதிப்பாங்க? அவங்க யார்கிட்ட சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னா கார்பரேட் நிறுவனங்கள்ட்ட சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு வீரர்கள் போடக்கூடிய அந்த ஜெர்சியிலிருந்து இது வந்து 2 தரப்புக்குமே போகுது, அந்த அணிக்கும் போகுது. இப்போ ஆர்சிபி அணின்னு சொன்னா அவன் தன்னுடைய பிளேயர்ஸுக்கு வந்து மாட்டி விடக்கூடிய அந்த டிஷர்ட், அந்த பனியன் இருக்கு பாத்தீங்களா, ஜெர்சி, அதுல போற விளம்பரத்தை வச்சு அவனும் சம்பாதிக்கிறான். எல்லா அணிகளுமே சம்பாதிக்கிறாங்க ஒரு பக்கம், ஒவ்வொரு தனித்தனி அணி. இந்த அணிகள்லாம் யாரோடது? முதல்ல இந்த கிரிக்கெட்டோடைய அந்த வரலாறு பெருமளவுடைய இந்த சிஸ்டம் எப்படி வருது நீங்க பாருங்க. இந்த சிஸ்டமே எப்படி வருதுன்னு சொன்னா அந்த பழைய கிரிக்கெட் சிஸ்டம்ல இருந்து தான் வருது. முதல்ல அந்த அணிகள்ல வந்து ஓனர்ஸ்லாம் யாருன்னா பெரிய பெரிய மகாராஜாக்கள் தான்.
சரிங்களா? கிரிக்கெட்டவே மகாராஜா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஓகே. அரசர்களுக்கான விளையாட்டு. அரசர்கள் வந்து அணிகளை வச்சு அரசர்கள் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. பாட்டியாலா ராஜா இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு ஸ்பான்சர் டீமுக்கு. அவர் ஸ்பான்சர் பண்ணி ஒரு டீம் உருவாக்கி இன்னொரு ராஜா இன்னொரு டீம் இது பண்ணுவார். 2 பேர் மோத வருது. அதாவது சண்டை போடுறதுக்கு முதல்ல கிரிக்கெட்ல வந்து மோத வருது. இப்படிதான் சிஸ்டம் வருது. இன்றைக்கு அதான் அப்படி மறுபடி ஐபிஎல்லா மாறி இருக்கு. இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரர்கள் ஒவ்வொரு அணியை வந்து ஏலம் எடுத்துட்டு, பழைய காலத்து இந்த ரேஸ் குதிரை ஓட்டின மாதிரி இது ஒரு மனுஷ குதிரை. பணக்காரர்களுக்கு இடையிலான போட்டி. இப்ப நம்ம ஏழைகள் வந்து செஸ் விளையாடுவோம், கேரம் விளையாடுவோம். அவங்க வந்து இந்த பிளேயர்ஸ் வச்சு விளையாடுறாங்க. நம்ம பார்வையாளர்கள் நம்ம அவங்களுக்கு காசு கொடுத்துருவோம். அவங்களுக்கு இதுல எந்த லாஸ் இல்ல, எந்த அணிக்குமே லாஸ் இல்ல. எல்லாமே எல்லா ஐபிஎல்லுமே லாபத்துல தான் போகுது. அந்த காலத்துல வந்து இப்ப எதனால வந்து இன்றைக்கு வந்து எல்லாருமே இன்க்ளூசிவ் பண்றாங்க. இன்னைக்கு எல்லா சாதியை சேர்ந்தவர்கள் மதத்தை சேர்ந்தவர்களையுமே இந்த கிரிக்கெட்ல ஏன் இன்க்ளூசிவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, எல்லாருமே ஆடியன்ஸ். இப்போ ஒரு ஆள் இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தர் விளையாடுறான் அப்படின்னா தான் நம்ம பார்ப்போம். அப்போ ஒரு இஸ்லாமியர் விளையாடுறாருன்னா அது அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங். இப்படி ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்து விளையாடுறாங்க. ஒவ்வொரு சமூகத்திலிருந்து இவர் ஜாட் யாதவ் கிரிக்கெட் வீரர்களோட பேரை பாருங்க, ஸ்ரேயஸ் ஐயர். ஆமா, அப்படி என்னன்னா எல்லாருமே அதை பார்க்கணும். அதனால அந்த மாதிரியான ஒரு இது பண்றாங்கன்னு வைங்களேன். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 2008 ஐபிஎல் வந்ததுக்கு பிறகு பிரம்மாண்டமான வளர்ச்சி. கிரிக்கெட்டுடைய வளர்ச்சி வந்து பயங்கரமா இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல ஏன் பெருசா வளரல அப்படின்னா, ஏன் இந்த 10 நாடுகளை தாண்டி கிரிக்கெட் போகல அப்படின்னா, அந்த கிரிக்கெட்டோட சிஸ்டம் வந்து 5 நாள் வந்து தொடர்ந்து நடக்கும். டெஸ்ட் மேட்ச் தான் ஃபர்ஸ்ட், ஒன் டேல அதுக்கு பிறகுதான் வருது. ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் மேட்ச் 5 நாள் நடக்கும். இந்த 5 நாள் ஆட்டத்தை வந்து யாரு சாதாரண ஏழை எளிய மக்கள் உட்காந்து பார்ப்பாங்களா? பார்க்க முடியாது. அப்ப அது வந்து எப்படின்னா பெரிய பெரும் பணக்காரர்கள் வேலை வெட்டி எதுவுமே இல்லாதவங்களுடைய விளையாட்டாக தான் இருந்துச்சு. அதற்கு பிறகுதான் ஒன் டே மேட்ச் வருது. ஒன் டே மேட்ச் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆர்வம் கூடுது. அதற்கு பிறகு வந்து இப்போ T20 வந்துருச்சு. இன்னும் போக போக என்ன ஆகுனா 5 ஓவர் மேட்ச்லாம் கூட வர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து என்னன்னா மக்களை வந்து எல்லாத்தையும் உள்ள இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டிங் ஒரு பண்டமாக இந்த கிரிக்கெட்டை மாத்திருக்கிறாங்க. நான் மக்கள்கிட்ட வந்து கேட்கறது என்னன்னா, இந்த ஒரு படத்துல வந்து கவுண்டமணி சொல்லுவாரு, ஏன்னா நாயை திங்க சோறு இருக்கா உனக்கு, கிரிக்கெட் ஸ்கோர் கேக்குதான்னு கேட்பாரு. புரியுதுங்களா? அது மாதிரி இங்க வந்து திங்கிறதுக்கே சோறு இல்லை, இவ்வளவு கஷ்டம் இருக்கு இந்த நாட்டுல, எவ்வளவு எல்லாத்துக்குமே வேலை கிடைச்சிச்சா? எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு 10,000 15,000 வேலை செஞ்சுக்கிட்டு ரேபிடோ ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில நீங்க வந்து ஒரு ஐபிஎல் போட்டிக்காக வேண்டி நான் இவ்வளவு பேர் வந்து கூடியிருக்கா அப்படின்னு சொன்னா இது யாரு நம்ம தப்பு சொல்றது சொல்லுங்க? கண்டிப்பா மக்கள் தான் சார் மெயின். இந்த ஆர்வ கோளாறு தான் இன்னைக்கு வந்து ஆபத்துல கொண்டு போய் விட்டுச்சு. கவுண்டமணி சார் வந்து தீர்க்கதரிசி தான். ஸ்கோர் பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் பார்க்கும்போது கூட மொபைல்ல கிரிக்கெட் பஸ்ல பாக்குற அதுல பாக்குற ஸ்கோர் பார்த்துட்டு இருக்காங்க. சரி சார், டிக்கெட் ரேட்டு இவ்வளோ இருந்தாலும் மக்கள் கொட்டி கொடுத்து அதை ஆர்வத்தோட பாக்குறவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க நம்மளை வச்சு அவங்க கேம் ஆடதான் செய்வாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதான் இது எல்லாமே ஒரு தொடர்ச்சியாக தான் நான் பார்க்கிறேன். கிரிக்கெட் அந்த டிக்கெட் ரேட்லாம் வெளிநாட்டில் துபாயில் நடக்கும்போது 2 லட்ச ரூபாலாம் சொல்றாங்க. ஒரு டிக்கெட் 2 லட்ச ரூபாங்கிறாங்க. கண்டிப்பா சாதாரண 50,000 40,000 அப்படி விற்கிது. இன்னைக்கு வந்து சாதாரண மக்கள் வந்து பார்க்கவே முடியாது. ஏன்னா ஒரு மினிமம் டிக்கெட்டே 2,000 ரூபாய்க்கு மேலன்னு சொல்லி சொல்றாங்க. நான் இது வரைக்கும் போனதில்லை, நான் உண்மையை சொல்றேன். நான் வந்து டிவியில வந்து பார்த்ததோட சரி, நான் வந்து ஸ்டேடியத்துல போய் கிரிக்கெட்லாம் பார்த்தது இல்லை. ஏன்னா மினிமமே 2,000 ரூபா அப்படின்னு சொல்றாங்க. டிக்கெட் வாங்குறதுக்கு வேற நம்ம கியூல வேற ஒரு 4 கணக்குல நிக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு. அது அப்படியும் நின்று இந்த விளையாட்டை எப்படி பார்க்க வைக்கிறாங்கிறதா ரொம்ப முக்கியம். எப்படி வந்து கிரிக்கெட் இவ்வளவு தூரம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? இது வந்து இந்தியாவுடைய ஸ்போர்ட்ஸே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் எவ்வளவோ ஸ்போர்ட்ஸ் இருக்கும்போது கிரிக்கெட்டை எப்படி நம்ம நாட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு நம்ம பார்க்கணும். அதை வச்சு தான் இந்த டிக்கெட் விலையை நம்ம சொல்ல முடியும். இந்த கிரிக்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் வந்து தூர்தர்ஷன் சேனலில் தான் இந்த கிரிக்கெட்டை வந்து ஒளிபரப்பு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த கிரிக்கெட்டை பிரபலப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி தூர்தர்ஷனுக்கு 5 லட்ச ரூபா ஒரு மேட்சை வந்து அவங்க பிளே பண்றதுக்கு 5 லட்ச ரூபா இவங்க ஃபீஸ் கொடுத்து ஒளிபரப்பு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய விளம்பரங்கள் வருது அப்படின்னு தெரிஞ்சவொன்னே அதற்கு தூர்தர்ஷன் காசு கொடுத்து அதை என்ன செஞ்சிருக்காங்க, வாங்கிருக்காங்க. பிற்காலத்துல வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, தூர்தர்ஷன் போட்டியா வந்து ஏலம் முறை மாதிரி வச்சு அவங்க அதை எடுத்து அவங்க வந்து இந்த இது வந்து நடத்தி இருக்கிறாங்க. கிரிக்கெட் ஒளிபரப்பு செஞ்சிருக்கிறாங்க. இப்படியாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ரைட்ஸ் யாருக்குன்னு சொல்லி மிகப்பெரிய போட்டி. இன்னைக்கு ரிலையன்ஸ் 50,000 கொடுக்குறாங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு கிடைக்கல. அரசியல் அதிகாரத்தை வச்சு அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடைக்குது. ரிலையன்ஸ் 48,000 ரூபா 48,000 கோடி ரூபா கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதை விட அதிகமா கொடுத்து வாங்குவதற்கு டிவி சேனல்ஸ் நிறுவனங்கள் தயாரா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து இதை வந்து எப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விளையாட்டாக ப்ரொஜெக்ஷன் பண்ணப்படுது இந்த கிரிக்கெட். இது வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்து, ஏன்னா 1700களில் இந்த ஸ்போர்ட்ஸ் நம்ம இந்தியாவுக்கு வந்துருது. இப்போ நம்ம கபடி நம்ம இந்தியாவினுடைய விளையாட்டுன்னு சொல்றோம்.
கபடி அமெச்சூர் கபடி அசோசியேஷனா கழகம் ஏதோ ஒன்று அகில இந்திய அமைப்புன்னு வைங்களேன், கவர்மெண்டோடைய சப்சிடியில் இயங்கக்கூடிய அமைப்பு. அந்த அமைப்பு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி கீழே இயங்குது. அது வந்து தோற்றுவிக்கப்பட்டது 1970களில் 80களில் தோற்றுவிக்கிறாங்க அந்த அமைப்பவே. ஆனால் இது எப்போ தோற்றுவிக்கப்படுது கிரிக்கெட்டு? அப்போ வந்து என்னன்னா, இந்த கிரிக்கெட் வந்து பல நூற்றாண்டுகளாக அதை வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணி அந்த கிரிக்கெட்டை வந்து நம்மளுடைய ரத்தத்தில் வந்து அவங்க சேர்த்துட்டாங்க. அதனால வந்து நம்மளால அந்த கிரிக்கெட்டை விட்டு விலக முடியல. அது தொடர்ந்து நாளாக அதன் மீதான ஆர்வம் வந்து அதிகமாகுது. அதை வந்து இவங்க வந்து பயன்படுத்தி டிக்கெட் ரேட்ஸை வந்து வச்சுக்கிறாங்க இஷ்டத்துக்கு. சார், இப்போ ஓப்பனாகவே கேட்குறேன், டு பி ஃப்ராங்க், அதாவது என்னன்னா, இந்த ஒரு சமூகம் குறிப்பாக இப்போ பிராமணர்களுக்கான விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட முடியுது. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்க? அதாவது ஒரு நல்ல கேள்வி. தொடர்ந்து அப்படி ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இதனுடைய பின்னணி என்னன்னு நம்ம பார்க்கும்போது, நாம வந்து அந்த குறிப்பிட்ட சமூகத்தை குற்றம் சாட்டுறதுல நியாயம் இல்லை. அவங்க அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க, புரியுதுங்களா? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது ஒரு பிரிட்டிஷ்காரர்களுடைய விளையாட்டு. அதற்கு பிறகு மகாராஜாக்களுடைய விளையாட்டு. அதற்கு பிறகு அது வந்து ஒரு பிராமணர்களுடைய விளையாட்டு தான். பிராமணர்கள் விளையாட்டு அப்படிங்கிறது எப்படின்னா, அவங்க தான் அந்த சிஸ்டத்துக்குள்ள போறாங்க. அதாவது வந்து ஆங்கிலேயர்களுடைய அந்த விளையாட்டை வந்து யாரு தெரிஞ்சுக்க முடியும்? அவர்களுக்கு இணையான அந்த ராஜாக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஓ, இங்கிலீஷ்காரன் விளையாடுறான், அப்ப இது விளையாண்டா நம்ம உயர்ந்தவர்கள், கிரிக்கெட்டை பத்தி பேசினா நம்ம உயர்ந்தவர்கள், கிரிக்கெட் விளையாண்டா நம்ம உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உருவாகுது. அப்ப அரச குடும்பங்களை சேர்ந்தவங்க, ஆர்வமானவங்க அந்த விளையாட்டுல பங்கேற்கிறாங்க. அப்ப அவங்கள்ட்ட வேலை செய்தவர்கள் யாரா இருந்தாங்க அப்படின்னா பிராமணர்கள் தான் இருந்தாங்க. இப்ப பிராமணர்கள் என்ன செய்யறாங்க, அவங்களும் வந்து நாமளும் உயர்ந்த ஒரு ஸ்டேஜுக்கு போனோம், இந்த விளையாட்டுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ்ல படிச்சாங்க. அங்க வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்புகள் இருந்துச்சு. அதன் மூலமாக அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஸ்போர்ட்ஸ்குள்ள போகிறாங்க. பட் இப்போ வரைக்கும் பார்க்கும்போது அந்த டாமினேஷன் இருக்கதான் செய்யுது. ஆனா இப்போ இன்னைக்கு வந்து அந்த அதை வந்து ஒரு சந்தைப்படுத்தணும், கிரிக்கெட்டை சந்தைப்படுத்தணுங்கிறதுக்காக எல்லாருமே சேர்க்கிறாங்க. அப்படி சேர்த்தாலுமே பிராமின் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் கணிசமாக கிரிக்கெட்ல இருக்கிறாங்க. ஒரு கணக்கு என்னன்னு சொன்னா, இது வரைக்கும் இந்தியாவுடைய டீம்ல 400 பிளேயர்ஸ் வந்து இருந்திருக்கிறாங்க இது வரைக்கும் இந்திய கிரிக்கெட் அணியில, சர்வதேச அணியில. சரிங்களா? அப்படி 400 பிளேயர் இருக்கும்போது அதுல வந்து தலித்துகள் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 5 பேர்னு சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். வெறும் 5 பேர் தான் தலித்துகள் வந்து இந்த 400 பேர்ல கிரிக்கெட் பிளேயரா இருக்கிறாங்க. அதுல ஃபேமஸ் ஆனவர் தான் வினோத் காம்ப்ளி, நம்ம சச்சின் டெண்டுல்கருடைய ஃப்ரெண்டு. அவர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் வந்து இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்ப ரொம்ப அந்த தலித் மக்களுடைய ரெப்ரசன்டேஷன் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கு. பட் அதே நேரம் பார்க்கும்போது நிறைய இஸ்லாமியர்கள் எப்படி வந்தாங்க அதுக்குள்ள கிரிக்கெட்ல வந்து நிறைய எல்லா அந்த கிரிக்கெட் இந்தியன் டீம்ல இந்தியன் டீம்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது 2 பேர் 3 பேர் இஸ்லாமியர்கள் இப்போ இருந்துட்டே இருப்பாங்க. அப்ப இதுவுமே வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். அது எல்லோருக்குமான விளையாட்டு அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதே போல வந்து நீங்க பிராமின் கேட்டீங்க, பிராமண சமூகத்தினர் நிறைய பேர் வந்து கிரிக்கெட்ல வந்து தொடர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம பார்க்க முடியுது. அதுல வந்து ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அந்த லிஸ்ட்டை கூட நான் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு டைம் கொடுங்க. கிரிக்கெட்ல உள்ள பிராமன் வீரர்கள் சொல்லி ஒரு பட்டியல். அதுல நான் வந்து சொல்லியிருந்தேன் 400 பிளேயர்ஸ்ல வந்து வெறும் 5 பேர் தான் தலித் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா தலித் மக்கள் 20% பேர் நம்ம இந்தியாவில் வாழ்றாங்க. ஆனா 5 பேர் தான். ஆனா பட் பிராமணர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எவ்வளவு பேர்? சச்சின் டெண்டுல்கர், அனில் கும்ப்ளே, ஜவஹர் ஸ்ரீநாத், ஸ்ரீசாந்த், கே ஸ்ரீகாந்த், சுனில் கவாஸ்கர், இசாந்த் சர்மா, ராகுல் டிராவிட், சௌரவ் கங்குலி, சுரேஷ் ரெய்னா, ஸ்ரேயாஸ் ஐயர், விவிஎஸ் லக்ஷ்மன், ரவி சாஸ்திரி, ரோஹித் சர்மா, இஷான் கிசான், மனோஜ் பிரபாகர், அஜித் அகாகர், பிஎஸ் சந்திரசேகர், ஹர்திக் பாண்டியா, தினேஷ் கார்த்திக், லாலா அமர்நாத், மோஹிந்தர் அமர்நாத், மதன்லால் சர்மா, லக்ஷ்மன் சிவராமகிருஷ்ணன், சஞ்சய் மஞ்சேகர், ரிஷப் பாண்டு, சிவம் துபே, வாஷிங்டன் சுந்தர், அபிஷேக் சர்மா, கேஐ ராகுல், இப்படி வந்து இன்னும் லிஸ்ட் இன்னும் இந்த பட்டியல் போயிட்டே இருக்குன்னு வைங்களேன். அப்போ என்னன்னா இவ்வளவு பிராமின் வீரர்கள் இருக்க போய் அது வந்து ஒரு பிராமணர்களுக்கான ஒரு விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. எனவே இதெல்லாம் வந்து எப்படின்னா அவங்க அந்த தொன்று தொட்டு அவங்க அந்த டீம்ல ஆரம்பத்திலிருந்து இருந்ததுனால தொடர்ந்து அவங்க வர்றதை நம்ம பார்க்க முடியுது. பட் இவங்களுமே வந்து என்னன்னா ஒரு சேலரி வாங்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயியாக தான் இருக்கிறாங்க. இதோட உண்மையான லாபம் வந்து பிசிசி அமைப்புக்கு தான் போகுது. பிசிசி அமைப்பினுடைய தலைவராக இன்னைக்கு யார் இருக்கிறான்னா அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா இருந்தாரு. இப்போ வந்து ரோஜர் பின்னி அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. அமித்ஷாவோட பையன் வந்து ஐசிசிக்கு போயிட்டாரு. சரிங்களா? நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிரிக்கெட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஐசிசி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐசிசி இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய முதல் பேர் வந்து இம்பீரியல் கிரிக்கெட் கிளப் தான். அது இம்பீரியர் கிரிக்கெட் கிளப். இம்பீரியல்னா என்ன? அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்தை வந்து பேரரசுங்கிறோம்ல, பேரரசு கிரிக்கெட் கவுன்சில் தான் அதுக்கு பேர். இப்போ தான் அது என்ன செய்கிறாங்க, அது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க. எனவே அது வந்து நம்ம
மண்ணுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விளையாட்டு. அதை வந்து திட்டம் போட்டு என்ன செஞ்சுட்டாங்க, நம்ம மேலே திணிச்சிட்டாங்க. நம்ம இன்று வந்து அதுக்கு வந்து வெறித்தனமான ஃபாலோவர்ஸாக இருக்கிறோம். இதற்கு பிறகு வரக்கூடியவங்களாவது என்ன செய்யணும், இந்த இளைஞர்கள் நம்ம இந்திய விளையாட்டு என்ன அப்படிங்கிறத பார்த்து கொஞ்சம் அதை விளையாண்டாங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. ஏன்னா அது பொருளாதாரம் கொஞ்சமாக அது இதாகும். இப்போ இந்த பிசிசி அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் எந்த கிராண்ட்ஸ் எதுவுமே தரதில்லை, எந்த சலுகையும் தரதில்லை. ஒரு அட்டானமஸ் பாடியாக வந்து தொடர்ந்து இருக்குது. நம்ம இந்திய அரசாங்கம் வந்து சில ஸ்போர்ட்ஸ் வந்து ஊக்குவிக்கிறதுக்காக வேண்டி ஃபண்டு ஒதுக்குறாங்க. அந்த விளையாட்டுகளை நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கை. இவ்வளோ நேரமாக ஊடகவியலாளர் முகமது இஸ்மாயில் அவர்கள் யதார்த்தமான உண்மைகளை வெளிப்படுத்தியிருக்காரு. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்க தான் செய்யும். மொத்தத்தில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்க காசுக்கெல்லாம் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அப்பாவி மக்களுடைய உயிர் வந்து பலி வாங்கிறது எந்த வகையிலையும் நியாயம் கிடையாது. அதே மாதிரி மக்களாகிய நாமளோ நம்மளுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு தெரிய வர்ற ஒரு பட்சத்தில் அந்த இடத்துக்கு போகிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிற ஒரு நல்ல யோசனையோட இந்த தொகுப்பை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். ஆர்ஜே பரணி. வணக்கம் நண்பர்களே.